எபிரேய எழுத்துக்கள் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் கம்பேர் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அந்த ஆலப் இத பாருங்க எக்ஸாம் அவங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் நம்ம காமிக்கிறோம் அ ஆ இ இ உன்னு வருது இல்லைங்களா. அது மாதிரி இந்த புத்தகத்துல அது சங்கீத புத்தகத்தை பாத்தீங்கன்னா முதல் 8 வசனத்துக்கு ஆலப், ரெண்டாவது 8 வசனத்துக்கு இப்படி 176 வசனமும் 8 பிரித்து 22 எழுத்தும் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னு ஒரு கேள்வி நம்ம மனசுக்குள்ள வந்தாதான் நம்ம ஆராய்ந்து பாருவோம். கேள்வியே இல்லை அப்படின்னாக்க அப்பதான் வார்த்தைக்குரிய வாஞ்சை போகும். ஏன் இது? ஏன்னா எதையுமே கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் நோக்கம் இல்லாமல் எழுதவே, ஒரு எழுத்துமே நோக்கம் இல்லாமல் எழுத மாட்டார். இப்ப அநேகருக்கு இந்த எபிரேய வார்த்தை எனக்கு தெரியலையே, எபிரேய வார்த்தை இவ்வளவு சொல்றாங்களே, அதை பார்க்கணும் அப்படின்றதுக்குள்ள நிறைய பேருக்குள்ள ஆசை இருக்கும். ஸ்கூலுக்கு போய் படிச்சாங்க படிக்க ஆசை மட்டும்தான் போதும். அதெல்லாம் இப்போ இது இந்த காணொலி மூலமா சொல்லிக் கொள்றது. எபிரேய வார்த்தையுடைய காரியம் 119வது சங்கீதத்தின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையில இருக்கிற அந்த 22 ஆல்பபெட்டிகளுடைய காரியங்கள் அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்ல பாஸ்டர், வெளிப்படுத்தின விசேஷத்துல கூட பாத்தீங்கன்னா முதல் அதிகாரத்திலே கர்த்தர் பேச வெளிப்படுத்தின விசேஷத்துல மொத்தம் 22 அதிகாரம் ஐயா. சோ எபிரேய எழுத்து 22. ஒவ்வொரு அதிகாரமும் ஒவ்வொரு எழுத்தின் சத்திய அடிப்படையில தான் அதை எழுதி கொடுக்கப்பட்டது. ஏன்னா எழுதினதும் யோவான் ஒரு எபிரேயன் தான், பேசின தேவகுமாரனும் யூதா கோத்திரத்துல இருந்து அந்த எபிரேயர் தான். ஓகேங்களா? சோ அப்படிதான் அமைச்சு வச்சிருக்கிறாரு. அதுதான் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 சபைகளுமே புறஜாதி சபைகள். அப்படின்னா புதிதா அவுட்டர்ல இருந்து வெளியே இருந்து ரட்சிக்கப்பட்டு உள்ள வராங்க, சிலுவையை விசுவாசித்து உள்ள வரவங்களுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் ஆதியும் அந்தமுமா இருக்கிறேன், நான் அல்பாவும் ஒமேகாவுமா இருக்கிறேன்னு சொல்லி நமக்கு கிரீக்ல டிரான்ஸ்லேட் பண்ணதுனால அந்த மாதிரி இருக்கு. பட் ஆனா எபிரேயன் ஆகிய யோவானட்ல என்ன சொல்லி இருப்பாரு அப்படின்னா, நான் அலஃபும் தௌபுமாய் இருக்கிறேன்னு தான் சொல்லி இருக்கிறாரு. இது நமக்கு டிரான்ஸ்லேஷனா கிடைச்சிருக்கு. அப்ப ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னா, வருகிற புறஜாதிகளுக்கு வேதம் தெரியாது இல்லைங்களா, சட்டதிட்டங்கள் தெரியாது, கர்த்தருக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரியாது இல்லைங்களா. அதனால நான் எழுத்தாகவும் இருக்கிறேன், நான் வார்த்தையாகவும் இருக்கிறேன்னு சொல்லி அதை படிச்சு நீங்க அதுல இருக்க சத்தியத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு நித்திய ஜீவனுக்கு நேரா வழி நடக்கும். ஆமா பாஸ்டர், எபிரேய வேதத்தின் முக்கியத்துவம் ஒண்ணு இருக்குல்ல. ஆமா, அதான் நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்துல பாத்தீங்கன்னா 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல இந்த வேதத்தினுடைய மகத்துவம், எபிரேய வேதத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, இதுல ஞானம் விளங்கும். கர்த்தர் சொல்றாரு இல்லைங்களா ஓசியா புஸ்தகத்துல, நான் வேதத்தை எழுதி கொடுத்தேன், வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ வேதத்தின் மகத்துவங்களை எந்த லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் அவர் எழுதி கொடுத்திருக்காரு அப்படின்னா எபிரேய லாங்குவேஜ்ன்றதுதான் நம்ம இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கோம், 5 ஆகமங்கள். இப்போ அதுல என்ன கிடைக்கும் அப்படின்றாரு, இதுல ஞானம் விளங்கும், அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமா இருக்கிறது, அதனுடைய இலக்கம் 666. இப்போ 666 பத்தி நீ கணக்கு போட்டு பாருன்னு சொல்றாரு. அது ஒரு ஸ்டடியே இருக்குது, அதை பத்தி நமக்கு ஒண்ணு தெரியும், என்னன்னா அதுதான் அந்திகிறிஸ்துனுடைய முத்திரைன்றது தெரியும். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் அதுல அது இருக்கட்டும். ஆனா இந்த எபிரேய வேதத்தை 2 விதத்துல அமைச்சிருக்காரு நம்முடைய ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர். எப்படி அப்படின்னா, இந்த திருக்குறள்ல ஒரு வார்த்தை வரும் பாருங்க, ஒரு வரி, என்னும் எழுத்தும் கண்ணென தகும்னு ஒரு வரி வரும். அந்த மாதிரி எழுத்துலயும் அமைச்சிருக்கிறாரு அவருடைய வேதத்தை, எண்கள்லயும் அமைத்திருக்கிறார். இதுதான் அருமையான ஒரு
விஷயம். ஏன் எழுத்துலயே அமைச்சு எண்ணிலேயே அமைக்கணும் அப்படின்னா, இப்ப பாருங்க இவ்வளவு நேரம் நம்ம பேசணும், எழுத்த வந்து என்ன பண்ணிடலாம், நம்ம மாத்தலாம், 1 2 கூட்டலாம், ஏன்னா இன்னும் புரியுற மாதிரி நம்ம பண்றோம்னு சொல்லி. பட் என்ன மட்டும் என்ன பண்ணவே முடியாதுன்னா, ஒரு நம்பரை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. 1 1 2னா 3 ஏத்துக்கீங்களா? முடியாது. அதனாலதான் எண்ணில வச்சு அந்த எண்ணு படிங்க. எழுத்துல மாத்திரம்தான் எழுத்தும் அதற்கு உரிய எண்ணையும் கொடுத்திருக்கிறார். வேற எந்த எழுத்துலயும் வேற எந்த மொழியிலையும் இப்படிப்பட்ட காரியம் இல்ல. இதுலதான் இதனுடைய ஹைலைட்டை நம்ம இதுல பார்க்க முடியும். தேவனுடைய எழுத்து, இது மேன்மையுள்ள எழுத்து, இது ஜீவனுள்ள எழுத்து, இப்படி எல்லாம் நிறைய நம்ம சொல்றோம். ஆனா இப்படிப்பட்ட எழுத்துக்களுடைய ஒரு ஹைலைட்டை இப்ப இதுலதான் நம்ம கொடுக்குறோம், பார்க்கும் போதுதான். அதனாலதான் சொல்றாரு புத்திமான் கணக்கு பார்க்க கடவன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ அதுக்கு தான் இந்த காரியங்களை குறித்து இல்ல மத்தேயு புத்தகத்துல கூட பாருங்க 1:17 நமக்கு தெரியும், 3:14 அங்க வரும். 14 தலைமுறை 14 தலைமுறை 14 42ஆம் தலைமுறையில வந்தாருன்னு சொல்லி. சோ அது ஏன் எண்ல வச்சிருக்கிறாரு, 5 அப்பம் 2 மீன் அப்படின்னு சொல்லி ஏன் நம்பர் வச்சிருக்காங்க, அதுல எல்லாம் அந்த எண்கள் மூலமாகவே சத்தியம் விளங்கும். நாம இப்ப 6 அப்பம் 3 மீன் எல்லாம் நம்ம மாத்தவே முடியாது. அத வந்து வியாக்கியானமா கொண்டு வர முடியும், வெளிப்பாடா கொண்டு வர முடியும். அதுல அந்த நம்பர்ல என்ன இருக்கோ அது மட்டும் மாத்தாம நம்ம விலைக்கு சொல்றதுக்காகத்தான் எண்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காரு, நம்பர்ஸ்ல வேதத்தை வைத்திருக்கிறார். எபிரேயர்ல சொல்லப்பட்டது பாஸ்டர் 4:12 வாசிக்கும் போது, தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் இருக்கிறது. அந்த ஒரு எழுத்து பாஸ்டர் நம்ம படிச்ச 22 எழுத்துக்கும் சீரியல் வைஸ் 22 எழுத்து இல்லையா, 1 2 3. அது கீழே ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு வேல்யூ கொடுத்திருக்காரு. நம்ம படிச்சிருக்கோம், அதனால நம்ம புரியும். புரியாதது வேணும்னாக்கா அவங்க படிக்க முயற்சி பண்ணாலும் அதுக்கு வழி நம்ம ஆயத்தம் பண்ணி தருவோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்ப அந்த ஒரு எழுத்துக்குள்ளாரவே மேலான ஒரு வரிசை கீழான ஒரு நம்பர்ஸ் இருக்கு, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்கு. இது என்ன சத்தியம் சொல்லுது, அப்ப 2 புறமும் என்ன இருக்கு, சத்தியம் இருக்கிறது. புறமும் கருக்குள்ள பட்டயம்னு சொன்னது எபிரேய எழுத்து தானே. சாதாரண நான் 1 வெட்டம் 2 வெட்டம் அப்படி சொல்லிட்டு போலாம். அது எப்படி வெட்டம், எங்கிருந்து வெட்டம், எதுல இருந்து வெட்டம், அது எப்படி, அது என்னன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். கேள்வி வேணும், கேள்வி இல்லாம பதில் கிடைக்காது. வேதமே எப்படி சொல்றது, கேள்வி இல்லாமல் பதிலே கிடையாது. கேள்வி ஏன் இந்த அளவுக்கு இவங்க முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, படிச்சுதான் ஆகணுமா, மொழி படிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதுல இருக்கிற சத்தியத்தை ஆவியினால் அருளப்பட்ட வேதம் எழுத்துக்களிலேயும் எண்களிலேயும் அவர் வைத்து வைத்திருக்கிறார். அதனால யாருமே அத சத்தியத்தை வந்து மறுக்கவே முடியாது. அதான் சார் பழைய ஏற்பாட்டினுடைய, அதாவது பவுலுடைய காரியங்கள், யோவானுடைய காரியங்கள்லாம் பார்க்கும்போது அப்பெல்லாம் வந்து இவங்க எழுதின நிருபங்கள் தான் ஒவ்வொரு சபையில இருந்திருக்கு. பழைய ஏற்பாடு தான் இம்பார்ட்டன்ட். அப்போ கண்டிப்பா நமக்கு கூட பாத்தீங்கன்னா இந்த மொழிய சீகன் பால் வந்து தான் நம்ம ரெடி பண்ணி தமிழ்ல இருந்து நமக்கு மொழிபெயர்ப்பு பண்ணி நமக்கு கொடுத்திருக்காரு. அந்த காலகட்டத்துல வந்து உங்களுக்கு சபையினுடைய ஆரம்ப நாட்கள்ல சுருள் நியூ டெஸ்டமென்ட் கிடையாது சொல்லுவாங்க, புதிய ஏற்பாடு கிடையாது. இப்ப வந்து சிறைசாலைகளை போய் உட்காந்துட்டு இருக்கும்போது அயல் அதாவது நாடுன்னு சொல்றீங்களா, அவங்க கடத்திக்கிட்டு போகாம அவங்க உட்காந்து ஜெயில போடும்போது அவங்க எழுதின விருப்பத்தை தான். அன்னைக்கு முதல் தலைமுறையில இருந்தவங்க எல்லாமே எபிரேய போதகர்கள் தான், பேதுரு யோவான் இவங்க எல்லாமே. அப்ப அவங்களுக்குள்ள எழுதி கொண்ட இந்த நிருபங்கள் எல்லாமே எபிரேயத்துல தான் இருந்திருக்கு. பின் நாட்கள்ல தான் வந்து இதெல்லாம் வந்து ஒன்று சேர்த்து வேதத்தோடு இணைக்கணும், 39 புத்தகத்தோட இணைக்கணும்னு சொல்லி புதிய உடன்படிக்கை புதிய ஏற்பாடுன்னு பேரிட்டு 27 புத்தக நிருபங்கள் எல்லாத்தையும் இணைச்சிருக்காங்க. மொத்தம் வந்து அதுல தள்ளுபடி ஆகணும் 14 இருக்கு பாஸ்டர். ரோமன் கத்தோலிக் அவங்களுடைய பைபிள் பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு அந்த மக்கபை எல்லாமே இருந்தாலும் இதுல இருந்து பிரித்தெடுத்து வேதத்தின்படி 66 புத்தகம் தேவ ஆவியினாலே எழுதப்பட்ட பரிசுத்தவான் மூலமா எழுதப்பட்டது. அது ஒரு சங்கமாக ஒன்று கூடி அது தீர்மானித்து இதுதான் வேதம் நம்ம கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதுதான் நம்ம தியானிச்சுக்கிட்டு இருக்கோம், படிச்சுக்கிட்டு இருக்கோம். இது நம்ம எதிர்கால வாழ்க்கை, அதாவது ஆவிக்குரிய ரீதியில நித்தியத்துக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம படிச்சுட்டு இருக்கோம். சந்தோஷம், எல்லா சபை பிள்ளைகளும் நம்ம கற்றுத்தரோம். இருப்பினும்
வேத ரகசியங்கள் ஆராய்ந்து பார்க்கணும் அப்படின்னு பார்ப்பீர்கள் என்றால் எபிரேய எழுத்துக்களை ஆராய்ந்து பார்த்தால் தான், மொழியே அல்ல. மறுபடியும் ரிப்பீட் பண்றோம், மொழியே அல்ல. மொழி கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமும் கிடையாது, அதுல ஒன்றும் பிரயோஜனமும் இல்லை. மொழி கற்றுக்கிறதுனால எந்த லாபமும் மேபி அந்த ஊருக்கு போனா நம்ம பேசலாம், ஓகே அப்படி இருக்கலாம். ஆனால் பரலோகத்துல போய் நீ சேரணும், அவர் ராஜ்யத்துக்குள்ளார பிரவேசிக்கணும். ஏன்னா நம்ம தமிழ்ல படிக்கிறோம், சொல்லி கொடுக்குறோம், ஆனா பயமே இல்லை மக்கள் இடத்துல. எல்லா பரிசுத்தவான்களுக்கும் தெரியும், ஊழியம் செய்யற பரிசுத்தவான்களுக்கு தெரியும், என்னுடைய பாடுகள் என்னன்னு நல்லா தெரியும். அதனால இவ்வளவு பிரயாசப்படுறோம். அதனால உண்மையாவே தேவ ஆவியாக அவர்களோடு இருந்து இடைப்படுவாராக, பேசுவாராக. அநேக பரிசுத்தவான்கள் கற்றுக்கொள்ள வாஞ்சியா இருந்தா தொடர்பு கொள்ளணும். அப்ப தேவனுடைய பிள்ளைகளை கற்றுக்கொள்ளுக வேண்டும் என்ற ஒரு வாஞ்சி உங்களுக்குள்ள இருக்குமானால், எபிரேய வார்த்தையை நாங்கள் கற்றுக்கொள்ளணும், இனி இவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களே. உண்மையை நாங்கள் 14 வருடம் கற்றுக்கொண்டிருக்கிறோம், கற்றுக்கொண்டே இருந்தோம் இது வரைக்கும். ஐயா நீங்க ஒரு 12 வருஷம் இருக்குமா? 12 இயர்ஸ் பாருங்க, 12 வருஷமா இவரும் படிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு. நாங்க இன்னும் படிக்கணும்னு ஆசை, படிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எதாவது ஆராய்ந்து பார்க்கணும், அதுக்காக தான் உங்களுக்கு கற்றுத்தரோம். எங்க பக்கத்துல ஒரு டீச்சர் மாதிரி நல்லா நேர்த்தியா கற்றுத்தருவோம். நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்று வாஞ்ச இருக்குமானால் நீங்க தொடர்பு பண்ணுங்க. இதனுடைய ரகசியங்கள் என்ன, என்னங்க படிங்க சொல்றீங்க, என்னதாங்க இருக்குதுல அப்படின்னு எதிர்பார்க்கறீங்களா? கேள்வி இருக்கணும், அப்பதான் நாங்க சொல்ல முடியும். எதிர்பார்ப்பீர்கள் என்றால் கண்டிப்பாக அதனுடைய காரியங்கள் உங்களுக்கு ஒவ்வொன்றாக மெதுவாக பொறுமையாக கற்றுத்தருவோம். இந்த லைன்லயே நீங்க அதுக்கப்புறம் நீங்க நல்லா கற்றுக்கொள்ளும் அப்படின்னா நீங்க தொடர்பு கொள்ளுங்க. போன் நம்பர்ல இருக்கு, நீங்க தொடர்பு கொள்ளுங்க. அதுக்கு என்ன ஆலோசனை தருவோம், நீங்க கற்றுக்கொள்ளுங்க. இதுவரை நாங்கள் எப்படி ஏன் கற்றுக்கொள்ளணும் அப்படின்ற காரியம் நாங்கள் பேசி இருக்கிறோம். மேலோட்டமா தான் இது ஜஸ்ட் வேதத்துல இருக்கிற அந்த வார்த்தைகளை உங்களுக்கு கம்பேர் பண்ணி காமிச்சிருக்கோம். ஏன் படிக்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது வேத வசனத்தை கோடிட்டு காமிச்சிருக்கோம். அப்போ என்ன இருக்குது அப்படின்னு நீங்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நீங்க தொடர்பு கொள்ளுங்கள். கர்த்தர் மட்டும் எங்களோடு இடைப்பட்டு எங்களை கற்றுக்கொண்டது உங்களுக்கு கற்றுக் கொடுக்க முடியாத ஒரு வாய்ப்பு எங்களுக்கு வழிவாசல் திறந்திருக்கிறார். இதுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. ஏன்னா ஜபம் தான் முக்கியம். ஏன்னா சத்தியம் வெளியே போகிறது அவ்வளவு ஈஸி இல்லை, ரொம்ப தடை. ஏன்னா சபைக்கு ஒருத்தர் வாங்கன்னு சொன்னாலே வரமுலையா தடைன்னு சொல்லுவாங்க. ஒரு சபைக்கு ஒரு ஆத்மா அவர் ஆராதிக்கிறதுக்கு இவ்வளவு தடை அப்படின்னாங்க. சத்தியம் வெளியே போய் அநேக மக்கள் மனசுல மனம் ரொம்ப பிசாசு சும்மா இருக்க மாட்டான் கண்டிப்பா. அதனால தடை இருக்கதான் செய்யும், இல்லைன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். ஆனா உங்களுடைய ஜபம் எங்களுக்கு தேவைப்படுகிறது. ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாளில் இதுவரையிலும் கர்த்தருடைய வார்த்தைகளை, இந்த எபிரேய எழுத்தினுடைய ரகசியங்களையும் அதில் உள்ள மகத்துவங்களையும் நீங்கள் ஏன் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து நாங்கள் 3 பேரும் சம்பாஷித்ததை நீங்கள் கேட்டிருப்பீர்கள். இந்த காரியங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து இந்த காரியங்களை மற்றவர்களுக்கும் நீங்கள் இந்த காரியங்களை குறித்து, இந்த காணொலியை குறித்ததான காரியங்களை நீங்கள் மற்றவர்களுக்கும் அறிமுகப்படுத்துங்கள். எல்லாருக்கும் சத்தியம் போய் சேரணும் என்கிற ஒரே நோக்கத்தை தவிர வேறு ஒரு நோக்கம் எங்களுக்கு இல்லை என்பதை நாங்கள் மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி நாங்கள் சொல்லுகிறோம். எல்லாரும் சத்தியத்தை சரியான விதத்தில் அறிந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒன்றை சொல்லுகிற ஒரு காரியம் அல்ல, சத்தியத்தில் இந்த காரியங்கள் இருக்கிறது என்கிறதை தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் இதற்குரிய காரியங்களை பிரயாசப்படுகிறோம். நீங்கள் தொடர்ந்து இந்த காரியங்களிலே உங்களுக்கு விருப்பம் இருக்கும் என்று சொன்னால் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்பு கொள்ளக்கூடிய நம்பர் உங்களுக்கு அந்த ஸ்க்ரீனில் வரும். அந்த நம்பரோடு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்க. மேலும் இதற்குரிய இப்படிப்பட்ட அநேக ரகசியங்களை குறித்து நாம் சம்பாஷிப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாலோம். ஷாலோம்.